அழகுல எது பெரிய அழகு சின்ன அழகு, அழகுனா மொத்தம் அழகுதான், அப்படி வச்சுக்க வேண்டியதான். புஷ்பம் அழகு, அன்ஷிகாவும் அழகு. சார் இப்போ ஜப்பான் வந்து நாளைக்கு 7th கிளம்புறோம். படம் ஆக்சுவலா டாக்கி போர்ஷன்லாம் முடிஞ்சு ரீரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. 2 சாங் மட்டும் தான் பேலன்ஸ். அந்த சாங் பண்றதுக்காக 7ஆம் தேதி நைட்டு ஜப்பான் போறோம். ஜப்பான்ல டொயாமான்ட்டு ஒரு ஸ்டேட், ரொம்ப ஒரு அழகான ஸ்ப்ரிங் சீசன் நடந்துட்டு இருக்கு, அந்த ஃப்ளவர்ஸோட சீசன் இப்போ. ஸோ அதை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தம் 2 சாங் பண்றோம். வித் சித்தார்த் அண்ட் அன்சிகா, வித் ஷோபி மாஸ்டர் நடன அமைப்பு பண்றாரு. அதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா டைட்டில் ஆகி போச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் டைட்டில். உண்மையை சொல்ல போனா ஒரு நாள் ஃப்ரெண்ட் நிதின் சத்யா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஒரு போட்டோ, என்ன போட்டோன்னு தனியா சொல்றேன், அந்த போட்டோ போட்டு பக்கத்துல கேப்ஷன் தீயா வேலை செய்யணும்னு போட்டிருந்தாரு. டக்குன்னு அது ரொம்ப கேட்சிங்கா இருந்துச்சு, தீயா வேலை செய்யணும். அப்புறம் படத்து டைட்டில் குமார் ஹீரோட பேரு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேட்சிங்கா டைட்டில் வந்துச்சு. தீயா வேலை செய்யணும் குமார் அப்படி தான் உருவானாரு. ஆனா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யூஎஸ்பி அந்த டைட்டில் தான் அமைச்சது. ஆக்சுவலா தனஞ்சய் சாருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் அட்ராக்ட் பண்ணதே அந்த டைட்டில். அந்த வகையில நிதிஷ் சேர்த்தேருக்கு இங்க நான் தேங்க்ஸ் சொல்லணும். நல்லவரா இருந்தவர் கொஞ்சம் பாவம். ஆக்சுவலா நான் படம் ஆரம்பிக்கும் போது அவருக்கு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா கமர்ஷியல் படம், அவர் ஒன்லி மெலடி கிலடி சார் நல்லா லவ் சப்ஜெக்ட் சத்தியாது, எல்லாம் மெலடி சாங். ஏன்னா நானே வந்து என்னோட கலரை மாத்தி ரொம்ப மெலடி பண்ணணும். போய் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான, அந்த காலத்துல வந்து கேட்டேரே அங்க ராஜா சார் போட்டதை விட சங்கர்வேஷ் போட்டதோட பெரிய சாங் போட்டிருக்காரு. அடுத்த படம் டைரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது அனைவரும் ஒரு மெலடியோட ரெடியா இருப்பாரோ திருவத்தூர்ல குத்து சாங் கண்டிப்பா ரெடியா இருக்கும்.